நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் ஜஸ்ட் 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs ப்ராஃபிட். அம்மா உணவகத்தை எல்லாத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணி இருக்காங்க, திரும்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? மூடி வச்சிருந்தாங்களா, அது அவருக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் வந்து இல்லாதவங்க சாப்பிடுவாங்களா, ஏழை மக்கள்லாம், அவர் கோடி நன்றி. ஏற்கனவே இருந்தது போன அரசாங்கத்தில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல். ஸோ அது பண்ணாங்கன்னா நல்ல விஷயந்தான். திட்டத்து மக்களுக்கு வந்து மெயினாக உதவியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தரமாக போட்டாக்கா நடுத்தர மக்களும் வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபுட்டு நல்லா கிடைக்கும். நல்ல விஷயந்தான். இப்போ இந்த மூட்டை தூக்குறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நான்லாம் காலேஜ் படிக்கும்போது என்ன அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ எக்ஸஸாக நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேத்துக்கு. இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காசு எடுக்கிறவங்க 10-20 எத்தனை தான் சாப்பிடுவாங்க, ஹோட்டலில் சாப்பிட முடியாதுல்ல. நல்ல திட்டம் அவருக்கு நல்ல இது. ஊரில் இருக்கிற ஜனமோ வெளியூர் ஜனமோ இப்போ வந்து இந்த தரமான சாப்பாடு கிடைக்காது, இந்த விலையில் கிடைக்காது. நீ டீ விலை வாங்க போனாலே 15 ரூபா இன்றைக்கி விற்கிற விலைக்கு. இப்போ 5 ரூபா 10 ரூபா சாப்பாடு கிடைச்சுன்னா நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தரமாக போடணும். ஆரம்பத்திலே வந்து நல்லா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டதில் விஜய், ஆனால் ஏழை மக்களோடு இருந்து பழகினதுனால அவருக்கு வந்து அந்த வறுமை நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம முன்னாடி தலைவர்கள் இந்த சீட்டில் உட்காந்தவங்க வந்து எல்லாமே நல்ல திட்டத்தை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு அக்கறையோடு மக்களுக்கு செய்கிறாரு. அதேமாரி ஆளுங்க அங்கங்கே கம்மியாக இருக்குது ஹோட்டலில், அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவர் பதவி ஏற்றுக்கிறது நாள் முதலும் நாங்கள் எதுவுமே பார்க்கறதில்ல, டிவி தான் ஓடுது, லைஃபாக செய்தி தான் பார்க்குறோம். அது வந்து இப்போ அவர் நேற்று சொன்னதுலேருந்து மகிழ்ச்சி தான், வரவேற்க திட்டம் தான். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆனதுக்கு அப்புறமா அம்மா உணவகத்தை எல்லாத்தையும் வந்து ரெனோவேட் பண்ணி இருக்காங்க, திரும்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்களா, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல இதுதாம்மா, வரவேற்பு தான். அது ஃபஸ்ட்டு இப்போ மூடி வச்சுருந்தாங்களா, அது அவருக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் வந்து இல்லாதவங்க சாப்பிடுவாங்களா, ஏழை மக்கள்லாம், அவர் கோடி நன்றி. இதெல்லாம் ஃபஸ்ட்டு திறக்காத எல்லா உணவுமே இல்லாத இருந்து, இப்போது இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் காசு எடுக்கிறவங்க 10-20 எத்தனை தான் சாப்பிடுவாங்க, ஹோட்டலில் சாப்பிட முடியாதுல்ல. நல்ல திட்டம் அவருக்கு நல்ல இது. இல்லை, அம்மா உணவகம் ரொம்ப நல்ல ஒரு முயற்சி தான். ஏற்கனவே இருந்தது போன அரசாங்கத்தில் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, சரியாக மெயின்டெனன்ஸ் பண்ணாமல். ஸோ அது பண்ணாங்கன்னா நல்ல விஷயந்தான். அது இதில் எதுவும் அரசியல் ஸ்டண்ட் இல்லாமல் பண்ணுனா உண்மையிலே வரவேற்கத்தகுது. இப்போ அம்மா உணவகன்றாங்க, அம்மா உணவு நேர்மையாக தான் நடத்தும். அம்மா உணவகம்னா அம்மாவுக்கு நிகர் எதுவும் கிடையாது. இந்த உணவு வகை நல்ல வகை தான். ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபுட்டு நல்லா கிடைக்கும். இப்போ முதல்ல இல்லாமல் இருந்தது இல்லை, மறுபடியும் இப்போ பண்ணுறாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்த மூட்டை தூக்குறவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, நான்லாம் காலேஜ் படிக்கும்போது என்ன அம்மா உணவகத்தில் சாப்பிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இப்போ எக்ஸஸாக நிறைய வெரைட்டிஸ் ஆட் பண்ணி நல்ல குவாலிட்டியான ஃபுட்டெல்லாம் போடுறது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக இந்த மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் நிறைய பேத்துக்கு. இப்போ எனக்குலாம் ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு 300 ரூபா கிட்ட செலவாகுது. அம்மா உணவுலாம் நல்ல சாப்பாடு போட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 150 ரூபா அந்த ரேஞ்சிலே முடிஞ்சிடும். ஃபேமிலிக்கும் சேர்த்து சொல்கிறேன் நான். அம்மா உணவகம் ஏழை எளியவங்களுக்காக அம்மா ஆரம்பித்தது. ஆரம்பத்தில் வந்து காமராஜர் சத்துணவு திட்டம் போட்டார், அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவு முட்டை திட்டம் போட்டார். இப்போ சத்துணவில் முட்டையும் போட்டு இந்த டிஎம்கே ஆட்சியில் வந்து எல்லாம் முக்கால்வாசி இதை வந்து ஆஃப் பண்ணி கோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் வந்த பிறகு செய்கிறாங்கன்னா ஏழை, அவர் வந்து வசதியாக வந்தவர் தான். ஆரம்பத்திலே வந்து நல்லா இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டதில் விஜய், ஆனால் ஏழை மக்களோடு இருந்து பழகினதுனால அவருக்கு வந்து அந்த வறுமை நம்மளை மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம முன்னாடி தலைவர்கள் இந்த சீட்டில் உட்காந்தவங்க வந்து எல்லாமே நல்ல திட்டத்தை வந்து நம்ம நிறுத்தக்கூடாது, தொடர்ந்து செய்யணும் அப்படின்ற ஒரு அக்கறையோடு மக்களுக்கு செய்கிறாரு. ஆனால் இது வந்து தொடரணும். இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு 15-20 நாள்லேயே வந்து மக்கள் எல்லாம் நுண்ணிப்பாக கவனிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவர் என்னென்ன நடவடிக்கை, காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸ்க்கு டான்னு வராரு, 10 மணி ஆகிற 10 நிமிஷம் முன்னாடி வராரு, 1 மணிக்கு சாப்பிட்றாரு, அரை மணி நேரம் தூங்குறாரு, எல்லாமே பர்ஃபெக்ட்டு. இதுக்கு முன்னாடி இருந்த சிஎம்லாம் வந்து, அதாவது முன்னாள் வந்து காமராஜர், பக்தவச்சல் நிறையா பேர் இருந்திருக்காங்க.
எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் இவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் செய்யணும். இது வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப மக்கள் வந்து ரசிக்கிறாங்க. இவர் பண்ணுற ஒவ்வொன்றும் ரசனையாக இருக்குது. சினிமாவுக்கு ஒரு படி மேலேயா ரசனையாக பண்ணுறாரு. சூப்பராக இருக்குது. லோ கிளாஸ் பீப்புளெலாம் வந்து அங்கே சாப்பிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்து டைமிங் சாப்பாடு வந்து டைமிங் கரெக்டாக இருக்குது. டைமிங் கொடுக்குறாங்க. அதேமாதிரி யார் வந்தாங்கன்னா இல்லைன்ற அளவுக்கு இது மாதிரியும் இந்த சுச்சுவேஷன் வந்ததில்லை. வந்தாங்கன்னா கிடைக்குது. சாப்பாடு நல்லா இருக்குது. 90% ஓகே, 80% ஓகே. சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. பசிக்கு சாப்பிட்றா இருந்தால் ஓகே, ருசிக்கு சாப்பிட்றா இருந்தால் கஷ்டம் அவங்க. அங்க சாப்பாடுலாம் நல்லா இருக்காமா? இருக்கும் நல்லா. அதுக்கு முன்ன ஆட்சியில் சப்பாத்தி, இட்லி எல்லாம் போட்டாங்க, நல்லா தான் இருந்தது. அதுக்கு இப்போ தான் மூடி மொத்தத்தையுமே வச்சுட்டாங்க. இவர் வந்து சந்தோஷமாக இருக்குது. நேற்று டிவியில் பார்த்தோம். நாங்கள் அவர் பதவி ஏற்றுக்கிறதுக்கு நாள் முதலும் நாங்கள் எதுவுமே பார்க்கறதில்ல. டிவி தான் ஓடுது, லைஃப்பாக செய்தி தான் பார்க்குறோம். அது வந்து இப்போ அவர் நேற்று சொன்னதுலேருந்து மகிழ்ச்சி தான். வரவேற்க திட்டம் தான். எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கெல்லாம் கிடைக்கும்ல, நடுத்தர மக்களுக்கெல்லாம் இல்லாதவங்க சாப்பிடும்ல. நல்ல சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அவர் போடுற திட்டம். இது வந்து மக்களுக்கு நல்லது பண்ற மாதிரியான ஒரு முயற்சின்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதை வச்சு நிறைய பேர் பலனடைஞ்சாங்க முன்ன. ஸோ ரொம்ப டெய்லி வேஜஸ், கூலி வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மக்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் உதவியாக இருக்கும். அடித்தட்டு மக்களுக்கு வந்து மெயினாக உதவியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தரமாக போட்டாக்கா நடுத்தர மக்களும் வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து சாப்பாடு மட்டும் அவங்க வந்து சப்பாத்திலாம் போட்டாங்கன்னா சப்பாத்தி நல்லா தான் இருக்குது. சாம்பார் மட்டும் கொஞ்சம் சால்ட்டு கம்மியாக சால்ட் இல்லாமல் இருக்குது. அந்த மாதிரி அவங்க அதை மட்டும் கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி ரேட் வைஸ் எல்லாமே ஓகே தான். இதுக்கு மேல அவருடைய ஆட்சி வந்து எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? நல்லா போகும் ஆட்சி. இவர் இதை பண்ணுறாரு, சூப்பராக போகும்னு நினைக்கிறோம். சூப்பராக இருக்கும். எல்லாமே திட்டமாக எடுத்துன்னு வரணும். எல்லா குறைங்களும் கேட்டு. ஆனால் எனக்கு சந்தோஷமா எல்லாமே அவர் கேட்டு செய்கிறாருல, அதுக்கு சந்தோஷம். அது மாதிரி எல்லாருக்குமே கிடைக்கணும். எல்லாருக்குமே இது பண்ணணும். ஏழை மக்கள் கிடைக்கணும். ஒரு பொருள் வாங்க போனாலும் எதுவுமே லஞ்சம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்கு திட்டம் எடுத்துன்னு வந்து சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா வந்து நிறைய நல்ல திட்ட உதவிகள்லாம் செஞ்சுட்டு வராரு. அதுல ஒரு பாகமா வந்து அம்மா உணவகம்ல இதுக்கு முன்னாடி வந்து நிறைய உணவகம் வந்து மூடிட்டாங்க. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய அம்மா உணவகம் வந்து திருப்பியும் ஓபன் பண்றதா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணா நல்லது தான். அதேமாரி சாப்பாடு கொஞ்சம் நல்லா தரமாக கொடுக்கணும்னு கேட்குறாரு. அதுக்கேற்ற பொருளுங்க கொடுத்தா நாங்களும் தரமாக கொடுப்போம். எல்லாமே ஓகே. ஆனால் எங்கள் சம்பளத்தை மட்டும் யாருமே பேச மாட்டேன்றாங்களே. எல்லாம் இதுக்கு முன்ன இந்த ஆட்சியும் சரி. இப்போ ஏன்னா எங்கள் மனசில் இருக்குது அதான் மெயினாக. இதுக்கு முன்ன இந்த ஆட்சியும் அதை பற்றி எங்களாண்ட பேசலை. அதுக்கப்புறம் முடிஞ்ச ஆட்சியும் எங்களை பற்றி பேசலை. இப்போ இவராது வந்து ஏதோ சம்பளமாவது எங்களுக்கு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். நாங்கள் அவங்க என்ன கேட்குறாங்க எல்லாமே நாங்கள் செய்ய தயார். எங்களும் அதேமாதிரி சம்பளம் போட்டு கொடுத்தோம் நல்லா செய்யலாம். அதேமாதிரி ஜனங்க வந்து நிறைய பேர் இதுதான் மெயினாக நம்பி வாங்குறாங்க. ஊரில் இருக்கிற ஜனமோ வெளியூர் ஜனமோ இப்போ வந்து இந்த தரமான சாப்பாடு கிடைக்காது. இந்த விலையில் கிடைக்காது. நீ டீ விலை வாங்க போனாலே 15 ரூபா இன்றைக்கி விற்கிற விலைக்கு. இப்போ 5 ரூபா 10 ரூபா சாப்பாடு கிடைச்சுன்னா நல்ல சந்தோஷமாக சாப்பிட்டு போகிறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் தரமாக போடணும். இப்போ வந்து இந்த பொருள்லாம் அவ்வளவா தரமா இல்லையா? இப்போதைக்கு வந்து எல்லாமே கம்மியாக தான் வருது. தரம் கம்மியாக தான் வருது. ஓகே, உங்களுக்கு வந்து மினிமமா எவ்வளவு சேலரிமா தராங்க? எங்க வந்து 9,000 ரூபாய் சம்பளம். மாசம் 9,000 ரூபாய் தான். எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்றீங்க? 12 வருஷம் செய்யறோம். 12 வருஷமா 9,000 ரூபாய் இந்த சம்பளத்துல மட்டும் தான் வேலை செய்றீங்க. உங்களுக்கு வேற இது சம்பளத்தை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. ஒரு குடிப்பிக்கிட்டு ஒரு லீவு எதுவுமே லீவே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை அந்த லீவு கூட கிடையாது. வாரத்துல 7 நாளும் வரணும். என்னாலைக்கும் வேலை தான். நாங்களாம் லீவு போட்டா சம்பளம் பிடிச்சிடுவாங்க. அதையும் ஒரு நாள் கூட லீவு கிடையாது. பொங்கல் தீபாவளி வருது இல்ல, அது கூட எங்களுக்கு லீவு கிடையாது. இது உங்க மேல் அதிகாரி கிட்ட நீங்க பேசுறீங்க? யாருகிட்ட எதை சொன்னாலும் லீவு கிடையாதுமா, சம்பளமும் முடியாதுமா, இதுதான்மா அப்படின்றாங்க. இவ்வளவு சம்பளம் தான்மா வரும்ன்றாங்க. இப்போ உங்க கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே சேர்ந்து கேட்கலாம் இல்லையா? அது ஒண்ணா பண்ணலாம். இப்போ எங்களுக்கு மேல இன்சார்ஜிங்க மேல இருக்கிறாங்க இல்ல, எல்லா இன்சார்ஜும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணி எதனா கேட்டா ஒரு விமர்சனம் பிறக்கும். அதை வந்து யாரும் வந்து சரியா எடுத்து செய்ய மாட்டேன்றாங்க. அவங்கவுங்க வேலை பார்த்துட்டு அவங்கவுங்க போயிடுறாங்க. நாங்களும் எங்கள் ஆதங்கத்தை சொல்லின்னு தான் கிடக்குறோம். பேசுவோம். சரி, இப்போ வந்துக்கிற முதல்ல போய் ஒரு மனு கொடுங்க. ஏன்னா இருக்கிறவங்க தான் யாரும் இது செய்யாத போயிட்டீங்க. இவராது நம்மளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு வந்து இருக்க சொல்ல, அப்போ நம்ம மேலேயும் அவளுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு எண்ணம் இருக்கும். கண்டிப்பாக அவர் செய்வார். அதனால் பண்ணுங்கம்மான்னு சொல்லியிருக்கிறோம். ஏன்னா அவரும் இப்போ தான் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போ நிறைய தலைமையில பொறுப்பை கொடுக்க முடியாது இல்லை. ஏன்னா அவங்கள கேட்டால் அவங்க இவ்வளோ கடன் வச்சுக்கலான்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வாங்க. ஆனால் செஞ்சால் எங்களுக்கு நல்லது.
இந்த 12 வருஷமாக இந்த அம்மா உணவகத்தில் தான் நாங்கள் வேலை செய்கிறோம். என்னைக்கு ஓப்பன் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இதுக்குள்ள தான் நாங்கள் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க அந்த பொறுப்புல இருந்தவங்க கிட்ட போய் நீங்க இந்த மாதிரி நாங்கள் கேட்கல, கேட்கலையா? இதை ஏன் யாருமே ரொம்ப கேட்கல. 9 வருஷமா இருந்திருக்கீங்க, 9,000 ரூபாய் சம்பளம், லீவ் எதுவுமே இல்ல. அதுதான்மா யாருக்குமே ஒரு இது இல்லை. நீ உங்க கூட வேலை செய்றவங்க யாருமே அந்த இது வந்து யாருமே முயற்சி பண்ணலை. அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். எல்லாருமே தான் சொல்ல வரேன். எல்லா தலையும் சேர்ந்து இப்போ நாங்கள் வேலை செய்கிறவங்க மட்டும் போனால் போகாது. ஆமா. இதில் இன்சார்ஜின்னு வேறு ஆளுங்க போட்டிருக்காங்க இல்லை, மேல்கொண்டு ஆள் இருக்காங்க இல்லை, அவங்க எல்லாம் கூட சேரணும். ஓகே. இப்போ எத்தனை கேண்டீன் இருக்குதோ அத்தனை கேண்டீன் இன்சார்ஜும் ஒன்றா சேரணும். சேர்ந்து அவங்க முடிவு எடுத்து அவங்களோட போய் ஒரு மனு கொடுத்து எங்களுக்கு இந்த சம்பளம் கட்டுப்படி ஆகலை, எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் போட்டு கொடுங்க அப்படின்னு பேசணும். அந்த முயற்சி வந்து யாருமே எடுக்கலை. அப்போ நம்ம யாரை குறை சொல்கிறது? இவங்களை தானே நம்ம கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இது வரைக்கும் என்ன மனு கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. இப்போ ஒன்று எந்த அதிகாரிட்ட போய் பேசணும், எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை, நாங்களும் ஆதகமாக தான் கத்தியாட வரோம். எல்லார்கிட்டையும் சொல்கிறது இதுதான். இந்த ஆஃபீஸருக்கு இங்கே வருவாங்க போகிறோம், அவங்களோட நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகலை, 300 சம்பளத்தை நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ சும்மா சிம்பிளாக எடுத்தா கூட 1000 ரூபா 500 நீ சம்பளம். இந்த நெருப்பில் தான் நாங்கள் கஷ்டப்படுறோம். இப்போ எதனா கை கால் உடஞ்சாலும் ஊந்து உடச்சாலும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது, ஊசு கிடையாது. எல்லாம் எங்கள் சம்பளத்திலே தான் நாங்கள் பார்க்குறோம். இல்லம்மா, இப்போ வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்பள உயர்வு இதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் இது சுத்தமா வந்து கவர்மெண்ட்டே இப்போ போடலையே. ஓகே, கான்ட்ராக்ட் மாதிரி. கான்ட்ராக்ட் மாதிரி தானே ஓடிங்க கிடக்குது. இப்போ அவங்க பேர் கவர்மெண்ட் மாதிரி தான் அந்த எப்பயோ ரெடி பண்ணி கொடுத்துருப்பாங்களே எங்களுக்கு. இல்லையே, எங்களுக்கு அந்த அம்மா எங்களுக்கு சம்பளம் போட்டு தரேன்னு சொன்னாங்க. அவங்க ஆட்சிக்கு வரத்தில் அவங்க சொன்னாங்க, நான் வந்தேன்னா உங்களுக்கு சம்பளம் போட்டு தரமான்னு சொன்னாங்க. இல்லையா, அவங்க அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த ஆளுக்கு எடப்பாடி வந்தார், அவரும் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் இவர் வந்தார், எதுவுமே கிடையாது. சரி இப்போ தான் பேசினுக்கிறோம் நாங்கள். சரி இவர் எல்லாம் செய்கிறேன்றாரு, இவர்கிட்ட போய் மனுவை கொடுங்க, கொடுங்க, எல்லோரும் சேர்ந்து கொடுங்க. இவராது நம்மளுக்கு என்ன சம்பளம் போட்டு தராருன்னு பேசுங்க. நீங்கள் பேக்காமல் கம்முன்னு உட்காந்தா நம்மளுக்கு முயற்சி பண்ணாத நம்மளுக்கு கிடைக்காது. மனசு சொல்லியிருக்கிறோம். எந்த தாலி ஒன்றா செய்கிறவங்களோ இன்னும் எங்களுக்கு என்ன வயசு 12-13 வருஷம் அதை நடக்குது. என்றைக்கு அவங்க அந்த அம்மா திறந்து வச்சாங்களோ அன்னையிலேருந்து நாங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன். ஏன்னு கேட்டால் சம்பளம் கூட கம்மியாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்துட்டோம், ஏதோ இருக்குது வச்சுருந்தா ஆக்கி போடுறவங்க சாப்பிட்றவங்களுக்கு அவங்க ஒரு சந்தோஷம். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஒரு ஆதகத்தை தேர்த்தின்னு தான் நாங்கள் போயின்னு கிடக்கிறோம். வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒன்றா சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்களா, சார்கிட்ட பேசலான்னு, அது ஒன்றா பேசலாம். அவர்கிட்ட போய் விஜய் சார்கிட்ட பேசணும். எல்லா தலையும் ஒன்றா சேர்ந்து. தலையும் வரலன்னா கூட நாங்களே வேலை செய்ய கூட போயிடுவோம் கிளம்பி. இப்போ நம்ம போய் முன்னே போய் பேச முடியாது. நாங்கள் சொல்ல நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்வாங்க. அதனால் யார் என்ன முடிவு எடுப்பாங்களோ தெரியல. வந்து என்ன கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு போடுவோம், எல்லாம் செய்வோம். அதேமாரி எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லியிருந்தாங்கிறாங்க, பேப்பர்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம், எல்லாமே நாங்கள் செய்கிறோம், நாங்கள் இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம். அதே நியூஸ் எங்களுக்கும் ஒரு சம்பளத்தை ஏற்றி கொடுங்க, நீங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் செஞ்சு போடுறோம், நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. அதேமாரி ஆளுங்க அங்கங்கே கம்மியாக இருக்குது ஹோட்டலில், அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.